வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு ஆதரிக்கும் அதிமுக அடிமைகள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் எடப்பாடி, இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால என்னால நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது. இதுக்குமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்பதான் என்னால லேட்டஸ்டான வீடியோக்கள் கொடுக்க முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு இப்ப தமிழ்நாட்டுக்குமே ஆர்டர் ஆயிருக்குன்றத பாக்கலாம். ஏற்கனவே பீகார்ல இது பண்ணி ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை எப்படி மைனாரிட்டி வாக்காளர்களை அந்த பட்டியல இருந்து நீக்கி அதன் மூலம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்களோ அதே மெத்தடை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலையும் இன்னும் வேற சில மாநிலங்களையும் பண்றதுக்கு பாக்குறாங்கிறத பாக்குறோம். இப்ப அதற்கான அறிவிப்பும் வந்துடுச்சு. தொடர்ந்து இப்ப இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு பாருங்க, தேர்தல் அந்த வாக்காளர்களை பற்றி அந்த விசேஷமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்கள நீக்கிறதா இல்ல சேர்க்கிறதா இல்ல அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ரிக்ரஸான மெத்தடெல்லாம் பயன்படுத்தி பண்றாங்க இல்லையா, இதனுடைய பாரதூரமான விளைவுகள் நம்ம பீகார்ல பார்த்தோம். அப்புறம் கோர்ட்டுக்கு போய் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி எல்லாம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி ஓரளவு அங்க முழு சேதமடைய நம்ம விடல. அங்க ராகுல் காந்தியினுடைய முழு முயற்சியால முழுவதுமான டேமேஜ் தேர்தல் ஆணையத்தால எதிர்கட்சிகளுக்கு அங்க பண்ண முடியல. பாதி ஓரளவு அது தடுத்து நிறுத்தப்பட்டதுங்கிறத பாக்குறேன். இப்ப இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்ன பிரச்சனைன்னா, இங்கேயுமே மைனாரிட்டி ஓட்டுகள், குறிப்பா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுடைய ஓட்டெல்லாம் எலிஜிபிளான ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்க்காம இருக்கிறது. அதே மாதிரி இப்ப வட இந்தியாவில இருந்து இங்க பணிபுரிகிற அந்த ஊழியர்களை அதிகமா சேர்க்கிறது. ஏன்னா அப்ப அவங்க பாஜக ஆதரவாளர்களான வாக்காளர்களாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம். எப்படி ஏன்னா நார்த்ல இருந்து இருக்காங்கிறதால அவங்களுக்கு அந்த ஒரு அஃபினிட்டி இருக்கும், மோடி அஃபினிட்டி. ஸோ பாஜகவுக்கு ஆதரவாக அவர்களை திசை திருப்பதற்கு அந்த வாக்காளர்களை நிறைய சேர்க்கிறது. இங்க ஏற்கனவே திமுகவுக்கு இல்ல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற இந்த வாக்காளர்கள், அது குறிப்பாக கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் எப்படியாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்க வச்சு டிலீட் பண்ணிடுது அந்த லிஸ்ட்ல இருந்து. ஸோ இந்த சதி வேலை தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன் இங்க பண்ண போகுது தமிழ்நாட்டுல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுல உள்ள எல்லா வாக்காளர்களும், எல்லா கட்சி தொண்டர்களும், எல்லா கட்சிகளும் இதுக்கு எதிர்வினை ஆற்றணுமா வேண்டாமா? ஆனா இப்ப இந்த பழா போன பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு நாங்க இதுக்கு முழு ஆதரவு. அது எப்படி விவசாய அந்த பில்லுகளுக்கு ஆதரவு தெரிவிச்சாரோ, அதே மாதிரி நீட்டுக்கு எப்படி ஆதரவு தெரிவிச்சாரோ, எப்படி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த நெருக்குதல்கள் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டாரோ இவர் ஆட்சியில இருந்த போது, அதே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு அதே மாதிரி ஒரு அப்ரோச்சை இதுலயும் செயல்படுத்தி கண்மூடித்தனமா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நாங்க முழுவா ஆதரிக்கிறோம்ட்டு தெண்டனிட்டு வணங்குறாரு மோடி காலடியில, அமித்ஷா காலடியில. இது என்ன மாதிரியான ஒரு எச்சைத்தனமான இருக்கு? அதிமுகவுக்கு உண்மையிலே சூடு சொரணை கிடையாதா? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அறிவே கிடையாதா? அது இப்ப இப்போதைக்கு இப்ப அந்த ஒரு எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது திமுகவுக்கு எதிராக தான் முடியும். திமுகவினுடைய இளைஞர்கள் ஓட்டுகள் தான் அது பாதிக்கப்படும். ஆனா 1987 இருந்து தான் அதை எவிடன்ஸ் வைக்க போறாங்க. ஸோ இப்ப 87க்கு அப்புறம் பிறந்தவங்க தங்களுடைய பெற்றோர்களையும் நிரூபிக்கணும். தங்கள் பெற்றோர்களும் இங்க வாக்காளர்கள் தான் நிரூபிச்சாதான் இவங்களுக்கான இந்த வாக்காளர் உரிமை புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில டெக்னிக்லாம் அதுல இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் யோசிச்சு பார்த்த எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பரவாயில்ல, இப்ப இப்ப 87க்கு பிறகு வந்தவங்கள நிறைய பேர் திமுகவிலையும் டிவிகேவிலையும் தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தானே அதுல பாதிப்பாக போகுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு இவங்க ஓட்டு போட போறது இல்லை. அதனால இந்த எக்ஸசைஸை கொண்டு வரட்டும் பாஜக, அது தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்தா இது திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் எதிராக போய் முடியுமே ஒழிய நமக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான, ஒரு பயந்தாங்குழித்தனமான, கோழைத்தனமான ஒரு முடிவை இந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன எதுன்னு கேட்கறது கிடையாது. இப்ப இதுல உள்ள சூட்சுமங்கள், இதுல உள்ள பிரச்சனைகள், இது எப்படி நார்மலான ஒரு அரசியலை பாதிக்கும், நார்மலான அரசியல் கட்சிகளுடைய அந்த வாக்கு வேட்டையை எப்படி குறைக்கும், அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுங்கிறது அந்த யோசனையே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அமித்ஷா சொல்லிட்டாரா, பாஜக சொல்லிட்டாரா, இந்த சாமி நீங்க விடுங்க, நீங்க எதை சொன்னாலும் நான் ஆதரிக்கிறேன், அப்படித்தானே நான் இது நாள் வரை இருந்திருக்கிறேன், அடிமை சாசனம் தானே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு இப்படி தெண்டனிட்டு வணங்குற இந்த பழனிசாமியை நம்ம என்னதான் செய்யறது? அதிமுகங்கிற கட்சிக்கு கொஞ்சமாவது ஒரு அந்த திங்க் டேங்க் இருக்கா? அங்க ஆலோசகர்கள் யாராவது இருக்காங்களா இல்லையா? இவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு விவாதம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாஜக என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் அப்படிங்கிறது இவங்களை என்ன மாதிரி எதை எப்படி இவங்களை டீல் பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு மோசமான அடிமைகளாக இவங்க மாறி போயிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதனுடைய அடுத்த கட்டமாக தான் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறாரு. இப்ப இந்த எஸ்ஐஆருடைய அந்த எக்ஸசைஸுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களே பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அடகு வைக்கிற அந்த வேலையை தான் செய்யறாருங்கிறத பாக்கலாம். இது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை நீங்க அவ்வளவு எளிதா மன்னிச்சுட்டு கடந்து போயிட முடியாது.
நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இந்த எஸ்ஐஆர் எக்ஸைஸ் வந்து சாதா எக்ஸைஸ் கிடையாது. ஒருத்தன் இந்த இதே ஸ்டேட்ல வாழறான், இதே ஸ்டேட்ல ஆதார் கார்டு வச்சிருக்கான், எல்லாமே இருக்கு அவன்கிட்ட. பல தேர்தலில் முன்னாடி எல்லாம் வாக்களிச்சிருக்கான். ஆனா ஆளுக்கு சடன் இந்த தேர்தலில் வந்து நீ வாக்களிக்கணும்னா வந்து நீ உங்க அம்மா அப்பாவுடைய ஐடென்டிட்டியை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் உன் ஐடென்டிட்டியை நிரூபிக்கணும். உன் பேரை வச்சே நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ முஸ்லீமா, நீ கிறிஸ்டியனா, நீ டிஎம்கேக்கு தானே போடுவ, பாரு ஒன்னு ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு அந்த அதுல இருந்து அந்த பேர்ல இருந்து டிலீட் பண்றதுக்குரிய எல்லா கள்ளத்தனமான வேலைகளையும் வந்து அங்க பீகார்ல செஞ்ச மாதிரி இங்கேயும் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி செய்யும் போது இதை எல்லாருமே வந்து ஓரணியில நின்று இதை எதிர்க்கணுமா வேண்டாமா? இது வந்து யாருக்கு கடைசியில வந்து தீங்க முடியும்? உன் கட்சிக்கே கூட தான் முடியும் சில நேரத்துல. உனக்கு இருக்கிற அப்ப எடப்பாடிக்கு என்ன நினைப்புன்னா, எப்படியும் வந்து மைனாரிட்டிஸ் வந்து நமக்கு போட மாட்டாங்க. கடந்த 3 தேர்தல்ல மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 2 பேருமே வந்து நமக்கு போடவே இல்லை. அவங்க லம்பா வந்து இப்ப ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 13%, கிறிஸ்டியன்ஸ் ஒரு 8%. தமிழ்நாட்டில் இந்த 20% தொடர்ந்து வந்து டிஎம்கே பிளாக்கு தான் போகுது, விசிகேக்கு தான் போகுது, காங்கிரஸுக்கு தான் போகுது, கம்யூனிஸ்டுக்கு தான் போகுதுங்கும் போது அதை நம்ம வந்து ஏன் வந்து அதை இப்போ அதுல இருந்து நமக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கினா நமக்கு ஒன்றும் அதால மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம அவங்க ஓட்டு போட போறது இல்லை. ஸோ அவங்க பேரை எடுத்தா நமக்கு தானே நல்லது. அவங்களை எடுத்துட்டு வடக்கன்ஸை வந்து சேர்த்தோம்னா அந்த பீகாரிஸ், யூபிஸ்ல இருந்து வந்தவங்க, இங்க வந்து ஒரிசால இருந்து இருக்கிறவங்க, இன்னும் இங்க வட இந்தியாவில இருந்து இங்க பொழப்புக்காக வந்திருக்கிறவங்க ஏறக்குறைய 1 கோடி பேர் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 90 லட்சம் சொல்றாங்க இந்த வாக்காளர் இங்க வடக்கன்ஸ் எல்லாமே வந்து. இதை எல்லாமே வந்து இதுல எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு இங்க அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களால அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏதாவது கூர்ந்து கவனிச்சு திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அவங்கள வந்து இதுல சேர்க்காம இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் போய் ஓட்டு போட்டு வந்துடுறாங்க எலெக்ஷன்ல. சோ அவங்களுக்கு அங்க நீக்கப்பட்டுச்சா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா இங்க உள்ள இந்த ஜியோ பாலிடிக்ஸை அப்படியே மாத்தி விட்டுரும் இந்த ஒரு தன்மை. ஸோ இப்போ 1 கோடி வைங்க வட இந்தியர்கள் வந்து இதுல புதுசா லிஸ்ட்ல சேர்த்துக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 60-70 லட்சம் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்ஸ் வந்து இங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்க. அது பேலன்ஸ் ஆகிடும், கரெக்டா பேலன்ஸ் ஆகி அது திமுகவுக்கு எதிராகவும், இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும், பாஜகவுக்கு ஆதரவாகவும், அதிமுகவுக்கு ஆதரவாகவும் மாறுறதுக்கான சகல வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ் செயல. ஆக தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எடப்பாடியும் அதிமுகவும் சேர்ந்து இந்த துரோகத்தை வந்து அரங்கேற்றத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதை பத்தி அவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாடு நாசமா போனா என்ன, தமிழர்கள் நாசமா போனா என்ன, அவங்களுக்கு வந்து அவங்க ஊழல்ல இருந்து அவங்களை காப்பாற்றணும், திரும்ப வந்து கொள்ளடிக்கணும். இப்ப இந்த ஏற்கனவே பண்ண ஊழல்களை வந்து அமித்ஷா வந்து தன்னுடைய இடி மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேஸ் நடக்கிற வழியா இவங்க அலையன்ஸ்க்கு அங்க போறதால ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக அதே ட்ரெண்ட் தொடரணும்னா நம்ம இதெல்லாத்தையும் கண்மூடி ஆதரிக்கணும். பாஜக என்ன சொன்னாலும் வந்து ஏன் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு எச்சத்தனமான கோழைத்தனமான ஒரு துரோக அரசியலை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் செஞ்சுட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். இது வந்து அவங்களுக்கே ஒரு கேடாகி முடியும். அதுதான் நடக்க போகுது. அது வெகு சீக்கிரத்துல அவங்களும் பார்ப்பாங்க. இந்த எலெக்ஷன் வேணா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இவங்க நினைக்கிற மாதிரி திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் வந்து அப்படியே விட்டுட்டு போகாது. அவங்க தொடர்ந்து வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி மீடியா இஷ்யூ ஆக்கி இந்த மாதிரி என்னென்ன எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ ஒரு லிஸ்டையும் ஒரு தொகுதியில வெளியிடப்படுகிற லிஸ்டையும் வந்து கூர்ந்து கவனிச்சு விடுபட்ட பெயர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் எல்லாமே வந்து திமுக இந்தியா கூட்டணி கட்சியும் சிறந்து இவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதனால வந்து அதிமுக நினைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவங்க துரோகம் பண்றதுக்கு ஈஸியா விட்டுட்டு போயிட மாட்டாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள். குறிப்பாக திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி எல்லாமே வந்து இதை தொடர்ந்து உற்று கவனிப்பாங்க. கவனிச்சு அதிமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிக்கிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.